உங்களுக்கு தலைக்கறி குழம்பு பிடிக்குமாங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து எங்க மாமியார் ஸ்டைல் தலைக்கறி குழம்பு தான் வைப்போம். அத்தை சூப்பரா வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி, கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் 1 கை சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை நெறைய போட்டு நல்லா வதக்கிட்டுங்க, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கறி முலோடி வந்து ஒரு 3, 4 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸா வந்து அரைச்சு வச்சுக்கணுங்க. தலைக்கறி வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி வச்சிருந்தோம் இல்லைங்களா? குக்கர்ல வந்து எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தலைக்கறியும் போட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி, கறி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம், நம்ம சாந்தாட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதையுமே ஊத்திங்க, ஒரு 4 விசில் விட்டுணுங்க. நல்லா வந்து கறி வெந்துரும். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு குழம்பு எடுத்துட்டு, அந்த வடை சட்டியில வந்து அந்த கறியும் குழம்பும் சேர்த்து போட்டுங்க, நல்லா சுண்ட விட்டு, சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறீங்க? செம்ம சூப்பரா இருக்குங்க. அதுவும் நெறைய பேர் வந்து கறி குழம்புக்கு யாருடா கடுகு போடுவீங்கன்னு கேட்குறீங்க. எங்க ஊர் சைடுல கடுகு போடுறது பழக்கங்க. உங்க ஊர் சைடு இருக்கான்னு சொல்லுங்க?